ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இங்கே பார்க்குற இந்த பூனை வந்து எங்கள் சிஸ்டரோட வீட்டுக்கு டெய்லி வந்துட்டு போகிற பூனை. ஆக்சுவலாக எங்கள் சிஸ்டர்கிட்ட இது ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தா அது வந்து கொஞ்ச நாளாக ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது. பூனை பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ் தான் அதனுடைய ப்ரெக்னன்சி பீரியடாக. அதுக்கப்புறம் அது குட்டி போட்டுருன்னு சொன்னாங்க. எங்கள் சிஸ்டர் அதுக்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க. டெய்லி வந்து ஃபுல்லாக அங்கே சாப்பாடு வந்து எல்லாமே எங்கள் சிஸ்டர் தான் போடுவாங்க. கேட் ஃபுட் வாங்கி வச்சுட்டு அப்புறம் பால் எல்லாம் போட்டிருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அது ஒரு 4 நாள் முன்னாடி வந்து அவங்க வீட்டு ஷூ ரேக் அடியிலேயே குட்டி போட்டிருக்குதுங்க. பாருங்கள், 4 குட்டி போட்டிருக்குதுங்க. ரொம்ப அழகாக இருக்குது. எங்கள் சிஸ்டர் வந்து அதுக்கு துணியெல்லாம் போட்டு வச்சு பாதுகாப்பாக அதை வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இது கார்ட்போர்ட் வச்சு கவர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா வேறு எந்த பூனையோ இல்லை டாக் ஏதாவது உள்ளே வந்து அந்த குட்டி பூனையை கவிட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக சேஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. டப்பா டப்பாவாக கேட் ஃபுட் வாங்கி வச்சுட்டு கேட் ஃபுட்டும் போடுறாங்க, பாலும் அதுவும் வந்து அது பக்கத்துலேயே ஊற்றி வச்சிடுறாங்க. அது வெளியில் கொண்டு வந்து வச்சா அது சாப்பிட மாட்டேங்குதுங்க. என்ன ஒரு தாய் பாசம் பாருங்கள். நம்ம மனுஷங்களுக்கு தான் தாய் பாசம்னு சொல்கிறேன், இல்லைங்க. நம்ம மனுஷங்களை விட விலங்குகளுக்கு இருக்கிற தாய் பாசம் வந்து சொல்லவே முடியாது, வார்த்தையால் விவரிக்கவே முடியாதுங்க. அந்த குட்டியை விட்டு அது அப்படி இப்படி கொஞ்சம் கூட நகரவே இல்லைங்க. தன்னோட சாப்பாடை கூட அது பிரசவம் ஆகி 2 நாள் கழிச்சு தாங்க லேசாக கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிச்சுது. ரொம்பவே ஆச்சரியமாக இருந்ததுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.